ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பீஸா சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கற்பூரவல்லி இலைகள் ஒரு 5 எடுத்திருக்கேன். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி நான் இலைகளை வாஷ் பண்ணி அதில் வைக்கிறேன். கொஞ்சமாக துளசி இலைகளையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அதோட ஈரப்பதம் எல்லாம் நல்லா 100% போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா ட்ரை பண்ணி எடுக்கணும். இந்த 2 இலையுமே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதில் எதையுமே மிஸ் பண்ணாமல் 2யுமே எடுத்துக்கோங்க. அப்புறமா 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 3 வத்தல் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இலைகளை திருப்பி திருப்பி போட்டால் அது நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிரும். இந்த இலையெல்லாம் அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மிளகு வத்தல் இதெல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இலையை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போயிடும். இப்போ இந்த இலைகளுமே ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இதையெல்லாம் ஒன்றா சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரையக்கூடாது. ஸோ இப்போ நம்மளோட பீஸா சீசனிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வினிஸ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.